பொதுவாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கு அந்த காலத்தில் ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டணும்னு ஒரு இடத்த முடிவு பண்ணால் அந்த இடத்துல வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு அடி வந்து மண்ணை வெளியே எடுக்கிறது. அந்த எடுத்த மண்ணை திரும்ப அதில் ஃபில்லப் பண்ணுவாங்க. ஃபில்லப் பண்ணும்போது அந்த மண் வந்து ஒரு குமியலா இருந்ததுன்னா, அதாவது மேல அப்படி ஒரு கூம்பு மாதிரி கொஞ்சம் வசந்து வந்ததுன்னா அந்த சாயில் வந்து நல்ல சாயில் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கு. இது எதனால இப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா, இதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு ரொம்ப இறுகின மண்ணா இருந்ததுன்னா அந்த மண் என்ன ஆகும்னா நம்ம எடுக்கும்போது லூஸ் ஆயிடும். லூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபில்லப் பண்ணும்போது அது வந்து உயரமா தெரியும். அப்போ அந்த சாயில் வந்து ரொம்ப செட்டிலான சாயில், அதனால உறுதியான ஒரு மண் அப்படிங்கறத நம்ம வந்து முன்னோர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. செம்மண் இருக்கிற இடங்கள் வந்து சரல் மண் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த மாதிரி. ஆனா அந்த களிமண், இந்த கரிசல் மண், இந்த மாதிரியான மண்கள், போர் மண், இந்த மாதிரியான மண்கள் இருக்கிற இடங்கள்ல இதே மாதிரி குழியை 1 by 1 எடுத்துட்டு திரும்ப ஃபில்லப் பண்ணோம்னா அந்த மண் வந்து பள்ளமா மாறும். ஏன்னா அது ஏற்கனவே அந்த சாயில் வந்து லூஸ் சாயிலா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும். ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல, ஸ்ட்ராங்கான மண்ணுல நம்ம தோண்டி அந்த பாறை வரக்கூடிய இடத்துல வீடு கட்டோம்னா அந்த வீடு வந்து உறுதியா இருக்கும். இப்படி லூஸான சாயில கட்டினோம்னா அந்த வீடு வந்து பலம் இல்லாம போயிடும். அதுல கிராக்ஸ் நிறைய வரும். அதனால நம்ம எப்போதுமே இந்த ஒரு மெத்தடை வந்து அந்த காலத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க.